ஆளுகளை கூப்பிடுறதுல யாரையும் வந்து நம்ம காகிதமாக நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த காகிதம் இன்னைக்கு பணம். நம்ம நினைப்போம் லேசாக காகிதம் தானே அப்படின்ட்டு கசைக்கு தூக்கி எறிகிறோமா. ஆனால் அந்த காகிதம் இன்னைக்கு பணமாகுது. அதே காகிதத்தில் நம்ம சின்ன பிள்ளைய பட்டம் கட்டி பறக்க விடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நுண்ணுதலையும் பார்க்க முடியும், குழுந்துட்டு பார்க்க முடியுமா பட்டத்தை? எங்கே வானத்துக்கிட்ட வரையும் கூட விட்டா பட்டம் போகும். நல்லா கரெக்டாக செஞ்சு விட்டா அந்த பட்டம் மாடியிலலாம் ஏறிட்டு அவ்வளோ தூரத்துக்கு தெரியும். அவ்வளோ பெருசாக இருக்க பட்டம் கண்ணுக்கே சிறுசாக தெரியும். அப்போ அண்ணாந்து நம்ம உசரமாக அப்படி பார்க்கணும் தலையில் ஊற்று. அதாவது யாரையுமே வந்து இது என்ன, இவங்க என்ன நீ கஷ்டப்படுறாங்க இவங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. இவங்களா நாளைக்கு இந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்களும் நாளைக்கு அந்த இடத்துல இருக்கிற பாக்கியம் அந்த தெய்வம் ஆத்தா நத்துக்கு மாதிரி கொடுத்துருப்பா. இன்றைக்கி இந்த பைரவிட்ட வந்து ஆத்தா பேசுகிறா, இன்றைக்கி குறி சொல்கிறா அப்படின்னா எனக்கு மட்டும் இல்லை, இதே நாளைக்கு யாருக்கு வேணாலும் இந்த தாயை அந்த வரத்தை கொடுக்கலாம். நானேவா என்ற பெரிய காலமுறா கிடையாதுல்ல, இந்த வரம் இன்னொருத்தவங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மைதே. அதை நம்ம நினைக்கணும். நமக்கு மட்டுமே அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு மட்டும்னு சொல்லிட்டு ஆணவமும் அகம்பாவமும் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த சூழ்நிலை மாறும். நாளைக்கு வயசாகும் எனக்கு, அப்போ இந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து உட்காந்து சொல்கிற இது வரும். இந்த இடத்துல நானே இருப்பேன், நானே இதெல்லாம் பேசுவேன், இந்த கதையெல்லாம் நானே சொல்லுவேன் அப்படின்னு கிடையாது. அதனால் எதையுமே யாரையுமே நம்ம வந்து தூசியாக நினைக்கக்கூடாது. எல்லோரும் அப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. நம்மளாம் எவ்வளவோ பேர் வருத்தப்படலாம் வச்சு அழுகிறவங்களாம் இருக்காங்க. எங்களை இப்படி நினைக்கிறாங்க, சொந்தக்காரங்களே இப்படி நினைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி அழுகுறவங்க வருத்தப்படுறாங்களாம் இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறீங்கன்னா யாரையுமே வந்து தூசின்னு நினைக்கக்கூடாது. அது தூசியாக வந்து சிலர் வந்து அப்படியே தூசி குப்பை அப்படின்னு சொல்லி கசக்கி அதை பாருங்கள். நீ இப்போ பாருங்கள், பெரும்பாலும் அந்த பேப்பரை வந்து சும்மா தூக்கி போட மாட்டாங்க. அது ஒரு கசக்கிட்டு அப்படி தூக்கி எறிவோம். அது எதுக்குமே ஆகாதுன்னு நினச்சி தூக்கி எறிவோம். நீங்கள் என்ன பேப்பர் எதுக்கு ஆக போகுது? ஆனால் அந்த பேப்பரும் குப்பையில் என்ன தீ எறியும்னு யாருக்கும் தெரியல. அதே பேப்பர் குப்பையில் நினச்சி தூக்கி எறிந்த பேப்பரு, அந்த பேப்பரை தீக்குச்சியை பற்ற வச்சு அந்த குப்பையில் போட்டு அதுவும் தீ சுடர் விட்டு எரியும். அதனால எல்லாமே வந்து உலகத்தில் வந்து படைத்தது எல்லாமே பெருமைக்குரியதே தவிர எதுவுமே தாழ்ந்தது கிடையாது. மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருமே உயர்ந்தவதே. யாரும் யாருக்கும் தாழ்ந்தவோ கிடையாது. அதனால் எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கணும். சரியா? இன்னையிலேருந்து இந்த கதையை கேட்குற எல்லாருமே ஒரே மாதிரி பார்ப்போம். அன்றைக்கி இந்த செம்பு கதை சொன்னதில் யாரோ யூடியூப்பில் பார்த்துட்டு இது உண்மையேம்மா நீங்கள் சொன்னது வந்து உண்மையானது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஏன்னா தர்மம் வந்து நாட்டாமல் வீட்டுக்குன்னு இருக்கக்கூடாதுல்ல. தர்மம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். நாய தர்மம் வந்து எல்லாருக்குமே கட்டுப்படணும். இன்றைக்கி ஒருத்தர் ஏன் நாட்டாமைன்னு வச்சாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பு வழங்கலான்னு வச்சுருக்காங்க. அந்த தீர்ப்பை வந்து அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் குடும்பம்னு பார்த்து அன்றைக்கி அவர் வழங்கலை. எல்லாருக்கும் உள்ள தண்டனதே. அதனால் இந்த தாயை நம்ம வணங்குவோம். நாயன் தர்மத்துக்கு இந்த தாயிட்ட போவோம். ஏன்னா நம்ம தப்பு செஞ்சுட்டு அங்கே இருந்து போராடக்கூடாது. அது பலனே கிடையாது. தெய்வத்தை கும்பிட்டாலும் பலன் கிடையாது. நம்ம மேலே எப்போ தப்பு இல்லைன்ற பற்றி அந்த தாயிட்ட போய் போராடுறப்ப நமக்கு எல்லா செலவும் கிடைக்கும். எல்லோரும் நம்பி ஆத்தா கும்பிடுங்க. சத்துட்டு மாதிரி தாயே.